தமிழ்நாட்டு மக்கள் பின்னால் ஓடிட்டு வரான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆடிட்டு இருக்கிற. இந்த இளைஞர்களுக்கு தெரியல அவங்க எப்பேற்பட்ட ஒரு பேராபத்தோட ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன் மாதிரி மனிதர்கள் எல்லாம் ஆட்சியில் உட்காந்துக்கொண்டு அந்த விஜயபாஸ்கர் சொல்றான், நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு சொன்னோம் நிரந்தர பொது செயலாளர்னு சொல்லி அவங்க இருந்தாங்க சொல்லி உனக்கு நிரந்தர சிஎம் சொல்றான். இன்னைக்கு வச்சுக்கோ, நான் கண்டிப்பா சொல்றேன், நான் கும்பிடும் கடவுள் உண்மையான கடவுளா இருந்தால் நீ அப்படி இப்படி ஆயிட்டனா அந்த கடவுளே பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். கடவுளே பொய் தான் சொல்லுவேன். எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனே நீ இந்த நாட்டை கெடுப்பதற்கு நீ கொண்டு வந்திருக்கிறாய் சொல்லி கடவுளோடையும் சண்டை போடுற. உங்க மினிஸ்டர்ஸும் சரி நீயும் சரி, நீ உன் பக்கத்துல அந்த செங்கோட்டையை வச்சுட்டு நீ ஊழலை பத்தி பேசணும் உனக்கு அருகதை கிடையாது. நீ அந்த டாக்ஸ் கட்டுறதை மட்டும் நீ ஊழலை பத்தி நீயும் பேசக்கூடாது. இதுதான் உண்மையானது. மனசாட்சி உள்ள ஒரு நபர் இப்படி செய்ய மாட்டாங்க, இப்படி பேசவும் மாட்டாங்க. நீ அந்த உன்னோட ஃபேன்ஸ் நீ சைக்கலாஜிக்கலா மேனிப்புலேட் பண்ற, இது நல்லதுக்கே கிடையாது. திருப்பி அடிக்கும். நாம் செய்யும் பாவம் ஒவ்வொன்றும் நம்மளை திருப்பி ஏதோ ஒரு நாள் அடிக்கும். மக்கள் ஒன்னா போயிட்டாங்க, பைத்தியக்காரனால கையை தட்டிச்சு எதுக்கு என்ன ஏது பேசுனா ஒரு மனுஷன் நியாயமா உண்மையா பேசுறானா கிடையாது. அங்க செத்து இருக்கிறது 41 பேர், நீ 32 பேருக்கு வேலை கொடுக்க சொல்ற. லாட் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன் ஃப்ரம் தி சேம் ஒரே குடும்பத்துல இருந்து 2-3 குழந்தைங்க செத்து இருக்குது. ஓகே, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இவங்களும் பூரா விட்டு நெய்ல ஸ்வீட் கிண்டாதங்க. நீ மட்டும் என்ன பண்ற? அரசு வேலை உங்களோட அப்பா வீட்டு வேலையா? ஜஸ்ட் பிகாஸ் யுவர் சிஎம் நீ அப்படியே தாரவார்த்தி கொடுத்துடலாமா? கிடையாது. There are so many eligible படித்த இளைஞர்கள் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு கொடுக்காமல் நீ இன்னைக்கு டிராமா போடுறியா? ஏன் அன்னைக்கு போகல இதே காலத்துக்கு நீ சிஎம் ஆயிட்டு போய் அங்கே போய் டிராமா போட்டிருக்கா? ஒரு 5000 பேர் போட்டு இப்போ மட்டும் அதை ஆர்கனைஸ் பண்ண தெரியுது. அதுக்கப்புறம் நீ ஸ்டேட் கவர்மெண்ட் அன்றைக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேலேயே தப்பு சொல்றியே. நீ அன்னைக்கு போலீஸ்காரங்க உள்ளார வர வேண்டாம், பஸ் உள்ளார வர வேண்டாம் சொன்னா நீ கேட்டியா? உன் மனசாட்சிக்கு இது இல்லை. இப்படி போய் பேசுறியே, நீ ஏதோ ஒரு மனுஷனா? ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு போய் பேசி ஒரு அரசியல் பண்ணணுமா? தூ இதெல்லாம் கர்மம். நீ எவ்வளவு கர்மாவை நீ சேர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ அழுகி போயிடும். தெரியாது உனக்கு ஒரு கர்மம் இன்னும் விளையாட்டு புத்தியா இருக்கு. அந்த பதவி போதையில நீ இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறாய். விஜய், இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. நீ இப்படியெல்லாம் போய் பேசணும் தேவையில்லை. உன் மனசாட்சியோட நீ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசு. 3 நாள் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கரூர் சம்பவம் நடந்த அப்புறம் அங்கிள் பீங்கிள் சொல்லிட்டு ஸ்டாலினை நக்கலா நையாண்டி பண்ணிட்டு இப்போ நீ பேசுகிற. இதெல்லாம் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் இந்த தமிழக சிஎம் விஜய் தவைக்கா கட்சியின் தலைவன் போய் கரூரில் கொந்தளித்து கொண்டு பொய் பித்தலாட்டத்தை பேசிக்கொண்டு இதெல்லாம் ஒரு நல்லதுக்கான கண்டிப்பாக இது நாட்டின் நலனுக்காக கிடையாது. ஃபர்ஸ்ட் தன்னோட பேச்சு அங்கே எந்த வருத்தமும் காணல. எனக்கு நக்கல் நையாண்டி தான் தெரிஞ்சிச்சு. அங்கேயும் போய் ஐ நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின், பட் அப்போ உனக்கு
ஸ்டாலின் அங்கிள் மேலே அவ்வளோ ஒரு எரிச்சல் கோபம் எல்லாம் இருந்திருந்தால் நீ ஏன் அவங்க வீட்டு வாசப்படி ஏறின? அதே ஒரு வெட்கக்கேடு. நான் உன் இடத்துல இருந்திருந்தால் நான் போய் கண்டிப்பாக ஸ்டாலின் வீட்டை போய் வாசப்படி ஏறி இருக்க மாட்டேன். என்றால் நீ பேசின பேச்சுகள், நீ வெறும் வந்துட்டு ஊழலை பற்றி பேசு, கரெக்ட். ஊழல்வாதிக்கு மேலே ஆக்ஷன் எடு, கரெக்டு. யார் யார் ஊழல் செய்தார்களோ ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிற, கரெக்டு. ஆனால் நீ பேச்சளவுக்கு தான் இதெல்லாம் பேசுகிற தவிர்த்துட்டு இந்த வெரி ஃபேக்ட் அந்த விஜய் பாஸ்கர் 2 விஜய் பாஸ்கரையும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் அந்த 4 எம்எல்ஏஸ் ஆஃப் அதிமுக அவங்கெல்லாம் பெரிய ஊழல் செய்யாமல் பெரிய தூய்மைவாதிகளா இல்லாட்டி ஹரிச்சந்திர பிரபுகளான்னா தெரியாது. ஓகே, அப்போ அங்கேயே உன்னோட பேச்சு நீ வந்து ஒரு நரி மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாய். உனக்கு வந்துட்டு பச்சோந்தி மாதிரி இந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிற, அந்த நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிற. யூஆர் லைக் அ சைக்கோ. சடன்லி யூஆர் சேஞ்சிங் உன்னோட ஃபேஸு, உன்னோட வாய்ஸு, இதெல்லாம் என்ன தேவைக்கு? அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பேர் ஸ்பீச் அங்கே வச்சுக்கிட்டு வந்து நீ வந்து 32 வருஷமாக நடத்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த பேசிக் தமிழ், கொச்சை தமிழ், இப்போ நான் வந்து கொச்சை தமிழ் பேசுகிறேன். தட் இஸ் நான் வந்து பெரிய இந்த தமிழ் எனக்கு தெரியாது. ஓகே, மெனி அ டைம் ஐ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் மெனி வேர்ட்ஸ். ஓகே, அப்படி இருக்கச்ச நாங்கள் வந்து எப்படின்னா சாரி சொல்கிறோம், எங்கள் தமிழில் எதுனா தவறு இருந்தால் வி ஆர் சாரின்னு சொல்லி. ஆனால் நீ என்னமோ பெரிய தப்பே செய்யாதவன் மாதிரி பெரம்பலூரில் வந்து நீ போனப்போ வந்து போலீஸ் வந்து சொன்னாங்களாமா, போக வேண்டாம் சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆகையில நீங்கள் போலீஸ் பேச்சு கேட்டுக்கொண்டு நீங்கள் மதிக்கிற மாதிரியும், ஏன் அந்த போலீஸ் எங்களை வந்துட்டு கரூரில் எங்களை வார்ன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய் பேசுகிறீங்களே. இதெல்லாம் வந்து நல்லதுக்காக, இந்த அரசியல் இந்த பதவிக்காக நம்ம வந்து இப்படியா பொய் பேசுவோம்? இதெல்லாம் அசிங்கம், அசிங்கம். ஒரு பக்கம் நீ வந்து சர்ச்சில் போய் மண்டி போடுற, ஒரு பக்கம் வேலை தூக்கிட்டு திருச்செந்தூர் போகிற, ஒரு பக்கம் சாய்பாபா கிட்ட போகிற. இதுலேயே காட்டுறது உன்னோட பச்சோந்தித்தனம். பிகாஸ் இப்போ நான் சாமி கும்பிட்றேன்னா அது என் வீட்டுக்குள்ளார தான். நம்ம வந்துட்டு இந்த அரசியலுக்காக இந்த ட்ராமாலாம் போடணும்னு தேவை கிடையாது. அப்போ வந்து நீ எல்லாமே ஒரு ட்ராமா. உன்னை நம்பி வருபவர்கள் யார்? அந்த தற்கூரி முட்டாள்கள். இதெல்லாம் முட்டாள்கள் தான் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து நிஜமாவே உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தான்னா நீங்கள் வந்துட்டு இந்த நடந்த 41 சாவு வந்து ஈக்குவல் டு கொலை, நீ செய்த கொலை. இப்போ நீ எடுத்து வந்து அது டிஎம்கே மேலே போடுறியே, சரி டிஎம்கேவே பண்ணியிருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு நான் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஒரு மனுஷி பார்த்துடலாம். இந்த ஒரு இந்த 1 இயர், இந்த செப்டம்பர் 27 ஒன்றான 1 இயர் அந்த 41 பேர் இறந்தது. இப்போ வந்து இறந்தது ஒருத்தவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்காக மேலேருந்து விழுந்து ஒரு குழந்தை மேலே விழுந்துருக்கான். அதுக்கும் டிஎம்கேக்கு என்ன சம்மந்தம் சொல்லு? எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் வந்து விஷம் போட்டாங்க, குத்துனாங்க சொல்லி உன்னோட மதியழகன் கொண்டாடி போய் எல்லாம் போய் பேசிச்சு. அப்போ வந்து இதில் பெரிய முதல் தவறு, பெரிய தவறு யார் மேலன்னா ஸ்டாலின் தான். அன்றைக்கு இருந்த சிஎம் வந்து முதுகெலும்பு இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு சின்ன பையன் சொல்லி உன்னை விட்டு வச்சது பெரிய பெரிய தவறு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணது அதுதான் முதல் தவறு. பிளஸ் அதுக்காக தான் ஸ்டாலின் ஹஸ் லாஸ், நாட் ஃபார் அதர் திங்ஸ். அவங்க ஊழல் செய்தார்கள். நான் வந்து அதில் மட்டும் நான் என்னைக்கும் ஊழல் செய்தவர்களே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அப்போ வந்து நீ என்ன சொல்ற? தூய சக்தி தூய சக்தி சொல்லி 2 விஜய் பாஸ்கர்கள் ஊர் உலகத்துமே தெரியும் அவங்க மேல இவ்வளவு கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவர்களே நீ பதவிக்கும் உன்னோட அரசியல் வாழ்வுக்காக நீ வந்து அவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து குதிரை பேரத்தை பத்தி பேசுறியாங்க. நாங்கள் குதிரை பேரம் கூட இந்த கேமல் பேரம், இந்த பேரம், அந்த பேரம் எல்லாம் பேசுறியே. உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி என்பது ஒன்று இருக்கிறதா? நீ மண்டி போட்டு நடந்ததுக்கும் அந்த நீ பேசுற பேச்சுக்கும் எதனா 2 கனெக்ஷன் இருக்கானா? கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு விஜய். the way you're talking, your arrogance is your downfall. என்னைக்கு யார் ஒருத்தர் திமிர்த்தனா வெட்டா பேசி கொண்டிருக்காங்களோ அதெல்லாமே அவங்களோட வீழ்ச்சிக்கு தான் வருது.
இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சொல்றேன், கட்சிக்காரர்களுக்கும், இந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், அவங்களாம் பேசுறது திமிர் பேச்சு. ஆட்சியில் இருக்கும் ஒரு பேச்சு, ஆட்சியிலிருந்து இறங்கினப்புறம் ஒரு பேச்சு, ரெண்டுமே தவறு தான். நான் இது சரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் எவ்வளோ குழந்தைகள், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் எழுதிட்டுருக்கு. அவங்க ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 14 or 15 lakhs, 15 லட்சம், ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் about the exact numbers. அது வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் இப்போ நீ பண்ண தப்புக்கு இதுக்கும் அரசு வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. If the Madurai High Court has given a judgment, it is wrong. I have a right to talk. Because எனக்கு தெரியும் எவ்வளோ குழந்தைகள் பாவம் இந்த எக்ஸாம்ஸ்க்காக நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு படித்தவர்கள். யார் உங்களோட கூட்டத்துக்கு வர சொன்னாங்க? அந்த நெரிசலில் செத்து போனவனுக்கு நீ உன் வீட்டில், இல்லை உன் காலேஜில், உன் ஸ்கூலில், உன்னோட ஃபிலிம் கம்பெனியில், இல்லை எங்கே உன்னோட செல்வாக்கை வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கூட அது தவறு கிடையாது. நீ சொல்ற ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் கிண்டாதன, இப்போ நீ மட்டும் என்ன பண்ற? அரசு வேலை உன்னோட அப்பா வீட்டு வேலையா? ஜஸ்ட் பிகாஸ் யுவர் சிஎம் நீ அப்படியே தாரவார்த்தி கொடுத்துடலாமா? கிடையாது. There are so many eligible படித்த இளைஞர்கள் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு கொடுக்காமல் நீ இன்னைக்கு டிராமா போடுறியா? ஏன் அன்னைக்கு போகல? இதே காலத்துக்கு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டு போய் அங்கே போய் டிராமா போடுறக்கா? ஒரு 5000 பேர் போட்டு இப்போ மட்டும் அதை ஆர்கனைஸ் பண்ண தெரியுது. அதுக்கப்புறம் நீ ஸ்டேட் கவர்மெண்ட் அன்றைக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேலேயே தப்பு சொல்றியே. நீ அன்னைக்கு போலீஸ்காரங்க உள்ளார வர வேண்டாம், பஸ் உள்ளார வர வேண்டாம் சொன்னா நீ கேட்டியா? உன் மனசாட்சிக்கு இது இல்லை. இப்படி போய் பேசுறியே, நீ ஏதோ ஒரு மனுஷனா? ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு போய் பேசி ஒரு அரசியல் பண்ணணுமா? தூத்து, இதெல்லாம் கர்மம். நீ எவ்வளோ கர்மாவை நீ சேர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ அழுகி போயிடும். தெரியாது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் விளையாட்டு புத்தியா இருக்கு. அந்த பதவி போதையில நீ இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறாய். விஜய், இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. நீ இப்படியெல்லாம் போய் பேசணும் தேவையில்லை. உன் மனசாட்சியோட நீ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசு. 3 நாள் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கரூர் சம்பவம் நடந்த அப்புறம் அங்கிள் பீங்கிள் சொல்லிட்டு ஸ்டாலினை நக்கலா நையாண்டி பண்ணிட்டு இப்போ நீ பேசுகிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இது நிஜமாவே நல்லதுக்கு இல்லை. யார்கிட்ட இப்படி பேசுற? உன்னை நம்பி இந்த முட்டாள் ஜனம் ஓடி வருதுன்னு சொல்லிட்டா இதே முட்டாள் ஜனம் திருப்பி உன்னை தூக்கி எறியும் வெகு நாள் ஆகாது. இந்த மக்களை நம்பிக்கொண்டு நீ இவ்வளவு ஆட்டா அப்படின்னா இதெல்லாம் பேராபத்து. இப்போ சிபிஐல யார் அங்க இருக்கிறாங்க? உன்னோட ஆதவ அர்ஜுனா, உன்னோட புசி அதுக்கப்புறம் அந்த கரூர் மதியரகனும் யாரோ ஒரு ஆள். ஓகே, அப்போ அவங்க கட்சிக்காரங்க கிடையாதா? ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டாலின் didn't put you on the FIR, நீ இவ்வளவு பேசுறியே. ஏன் போன அவங்க வீட்டுக்கு? ஆட்சியிலே உட்கார்ந்த உடனே எதுக்கு அங்க ஓடின? அந்த ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டா. யார் ஆதரவு கொடுத்தாங்க? அந்த தீய சக்தியோட நின்னவங்க தானே உங்ககிட்ட நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நீ பாமகவோட டிராமா போட்டுட்டு இருக்க. இந்த அதிமுக இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவன் முட்டாள் கூட்டம், அறிவில்லாதவங்க. நீ திருப்பி அவங்களுக்கு சீட் கொடுப்பியான்னு அவங்களுக்கு தெரியாது. சீட் கொடுக்காட்டி அவங்களால ஒரு மனநிலையும் பண்ண முடியாது. அப்பேற்பட்டவங்க முட்டாளிங்களாட்டம் அந்த விஜயபாஸ்கர் ஒரு பெரிய கத்தி இது கொடுக்குறாங்க. வாழோ என்னமோ பண்ணாங்கட்டி, அது என்ன தமிழ் என்ன சொல்லுவீங்களோ என்னை பொறுத்தவரை இட்ஸ் கத்தி. ஓகே, ஸ்வோர்ட் இஸ் கிவிங் யூ எ ஸ்வோர்ட். இதே விஜயபாஸ்கர் அயோக்கியன். அந்த பதவி, அந்த மந்திரி, அந்த எம்எல்ஏ சீட்டெல்லாம் எங்களால் வந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ கூட சொல்லல. அப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் இவர்கள். இவர்களை வைத்துக்கொண்டு நீ என்ன யோகி சிகாமணி மாதிரி அவங்க உங்க கட்சியில சேர்த்துக்கொண்டு இதுலயே நீ எக்ஸ்போஸ் ஆகிறப்பா. நீ என்னமோ பெரிய உன்னை இந்த தற்கொலை கூட்டு உன்னை நம்பிட்டு ஓ ஜே விஜய் சேர்த்து தளபதி இதெல்லாம் அக்கார்டிங் டு மீ இஸ் நான்சென்ஸ். இட்ஸ் நான்சென்ஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. ஐ எம் நோ சப்போர்ட் ஆஃப் செந்தில் பாலாஜி. ஆனால் நீ அப்படியெல்லாம் போய் சொல்லி
ஒரு பெரிய ஒரு ஜோடிச்சு என்னமோ 35 கோடி உன் எம்எல்ஏக்கு பேசுவான். அந்த எம்எல்ஏவே அயோக்கியன். அவன் பாவம் உன் கட்சிக்காரனை வந்துட்டு தள்ளி போட்டு அவன் வந்து அங்கே உட்கார்ந்து எம்எல்ஏ அதுக்கே கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு பொய் சொல்றவனை வந்துட்டு நீ அவன் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா இல்லை நீங்களே ஒரு கதையை ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? நான் வந்து தாவாவேலு வந்து தேவாவேலு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எஸ் ரேட் எவ்ரிபடி யூ காட் த கட்ஸ் அண்ட் ஆல்சோ அதிமுக யார் கட்சியில் வந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இதே செங்கோட்டையன், இதே விஜயபாஸ்கர், மற்ற யார் யார் அந்த அதிமுக வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் ரேட் பண்ணு. பிளஸ் உன் கூட இருக்கிறது ஒரு சில தர்தலிங்க. இந்த ஆதவர்ஜனா யாரவன் அந்த மார்டன் குடும்பத்தை பத்தி நீ ஊர் உலகத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூர்ல அவன் யாரு என்ன அவன் பேக்ரவுண்ட் என்ன. இன்னைக்கு காசும் பதவி வந்துட்டு அவங்கள யோகிய சிகாமணிகள் ஆய்விடுவார்கள் என்றால் கிடையாது. இதுலயே தெரியுது நீ வந்து எப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதின்னு சொல்லி. யூ ஆர் நோ பெட்டர் தென் இது. நீ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அந்த நம்பர் 1 ஃப்ராட் வந்து யூ. அழுகுறது, ட்ராமா போடுறது, எதுக்கு அழுகுற? இந்த மோடி நீங்கெல்லாம் ஒரே கோஷி, இந்த வைகோ உன்னோட சேர்ந்து நல்லா சொல்றேன் அடிக்கடி. இந்த அழுகுற ஆம்பளைங்களை நம்பவே மாட்டேன். இதெல்லாம் நல்லது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் உன் பின்னால் ஓடிட்டு வரான்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்கிற. இந்த இளைஞர்களுக்கு தெரியல அவங்க எப்பேற்பட்ட ஒரு பேராபத்தோட ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன் மாதிரி மனிதர்கள் எல்லாம் ஆட்சியில் உட்கார்ந்துக்கணும். அந்த விஜயபாஸ்கர் சொல்றான், நான் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு சொன்னோம் நிரந்தர பொது செயலாளர்னு சொல்லி அவங்க இருந்தாங்க சொல்லி உனக்கு வந்து நிரந்தர சிஎம் சொல்றான். இன்னைக்கு வச்சுக்கோ, நான் கண்டிப்பா சொல்றேன், நான் கும்பிடும் கடவுள் உண்மையான கடவுளா இருந்தால் நீ அப்படி இப்படி ஆயிட்டனா அந்த கடவுளே பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். கடவுளே பொய் தான் சொல்லுவேன். எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனே நீ வந்துட்டு இந்த நாட்டை கெடுப்பதற்கு நீ கொண்டு வந்திருக்கிறாய் சொல்லி கடவுளோடையும் சண்டை போடுவேன். ஐ டூ ஃபைட். என்ன ஒரு அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஜாலரா அடிக்கிறதுக்கு நிரந்தர சிஎம், நிரந்தர தலைவர் எல்லாம் வேணும். உன் கட்சிக்கு நீ நிரந்தர தலைவராக இருக்காது பிரச்சனை. பட் நிரந்தர முதலமைச்சர் நான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்குது பேசுறதுக்கு. ஏன்னா உன் கட்சி இது உன்னோட பிரச்சனை, அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு தேவையும் இல்லை, நான் பேச வேண்டவும் வேண்டாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு எப்படி நிரந்தர சிஎம் ஆவேன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பைத்தியக்கார, ரொம்ப அருவருப்பா இருக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்குது உங்க பேச்சு, உங்க தோரணை. Just because the Madurai bench of the High Court has given that வந்து நீ ஜாப்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டெம்பரரி ஜாப்ஸ். யார் அப்பா வீட்டு ஜாப் நீ எடுத்து கொடுக்குற? உங்க அப்பா வீட்டு கம்பெனி ஜாபா? நீ பேசுன அந்த நாட்டுக்கு நரம்பு இல்லை. சர்க்கரை ஊரா விட்டு நெய்யை வச்சு நீ சர்க்கரை என்ன ஸ்வீட்டு கிண்டாத நீ அதே தான் செய்யற. நீ பேசுறதுலாம் உனக்கு தான் ரைட்டா இருக்குது. உனக்கே அது இட் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் டு யூ. நீ செய்யும் செய்கை எல்லாமே நீ செய்யறதெல்லாம் தப்பு. ஊழல் மேல ஆக்ஷன் எடு, தட் ஐ எம் ஹாப்பி. பட் வந்து உன்னோட கரூரோட போறது செய்யறது இந்த டைமிங் எவ்ரி திங் இஸ் ராங். ஒரு மனசாட்சி நியாயமான வாழ்வு ஒரு மனிதன் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி பேச்சு பேச மாட்டாங்க. உனக்கெல்லாம் நீ வந்து மனசாட்சியை விலைக்கு வித்துட்டு நீ பேசுற. நாக்குல நிலவு இல்லாம நீ பேசுற. எதுக்கு இந்த நக்கல் நையாண்டி? உன் கட்சியில இருக்க மெம்பரே போய் ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி நீங்க இது பணம் வாங்குறீங்க, இந்த வக்கீல்கள் நியமனம், கவர்மெண்ட் வக்கீல் நியமனத்துக்கு. அப்ப இதெல்லாம் அசிங்கமா தெரியல உனக்கு? அப்ப நீங்க ஊழல் தூய சக்தியா? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாமே இப்பவும் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த வேலையும் நடக்கல. நான் சொல்றேன், என்ன கூப்பிடு, நான் சொல்றேன், எவிடன்ஸ் கொடுக்குறேன். அதை செய்ய மாட்டீங்க. நான் உங்களுக்கு எழுதின லெட்டருக்கு இன்னும் எனக்கு பதில் வரல. உங்க மினிஸ்டர்ஸும் சரி, நீயும் சரி, நீ வந்து உன் பக்கத்துல அந்த செங்கோட்டையனை வச்சுட்டு நீ ஊழலை பத்தி பேசுறது உனக்கு அருகதை கிடையாது. நீ அந்த டாக்ஸ் கட்டரை மட்டும் நீ வந்து ஊழலை பத்தி நீயும் பேசக்கூடாது. இதுதான் உண்மையானது. மனசாட்சி உள்ள ஒரு நபர் இப்படி செய்ய மாட்டாங்க, இப்படி பேசவும் மாட்டாங்க. நீ வந்து அந்த
உன்னோட ஃபேன்ஸை வந்து நீ சைக்கலாஜிக்கலாக மேனிப்புலேட் பண்ணுற, இது நல்லதுக்கே கிடையாது. திருப்பி அடிக்கும். நாம் செய்யும் பாவம் ஒவ்வொன்றும் நம்மளை திருப்பி ஏதோ ஒரு நாள் அடிக்கும். மக்கள் ஒன்னா போயிட்டாங்க வந்து பைத்தியக்காரனால கையை தட்டிச்சு எதுக்கு என்ன ஏது பேசுனா ஒரு மனுஷன் நியாயமா உண்மையை பேசுறானா கிடையாது. அங்க செத்து இருக்கிறது 41 பேர், நீ வந்து 32 பேருக்கு வேலை கொடுக்க சொல்ற. ஏதாவது ஸ்மால் சில்ட்ரன் ஃப்ரம் த சேம், ஒரே குடும்பத்துல இருந்து 2-3 குழந்தைங்க செத்து இருக்குடா இருக்குது. ஓகே, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் எந்த இதுல நீ அந்த வேலையை கொடுக்கிற, உன்னோட சிஎம் போஸ்டை நீ துஷ்பிரயோகம் பண்ணுகிறாய் விஜய். இது நல்லதுக்கு இல்லை. ஒரு காலகட்டத்தில் வெஸ்ட் பெங்காலில் எல்லோரும் சொன்னார்கள் மம்தா பானர்ஜியை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு. அப்படி அதே மம்தா பானர்ஜி இன்றைக்கு இதே பிஜேபி கட்சி எப்படிலாம் நம்மாவை வந்து என்ன சொல்றாங்க, அந்த அம்மாவை வேதனைப்படுத்தி எப்படிலாம் அவங்களோட கட்சியோட ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை தோக்கடிக்கிறதுக்கு கடவுள் யாரும் ஒருத்தர் கண்டிப்பா அனுப்புவார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 2026 எலெக்ஷன் ஒரு சித்தராட்சி வராததால் கண்டிப்பா நீயும் ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி தான் ரொம்ப ஆடிக்கொண்டிருக்காதே விஜய். உங்களுக்கு நல்லதில்லை. இந்த அளவுக்கு பொய் பேசணும் தேவையில்லை. நீ ஏவாவை பத்தி பேசு, செந்தில் பாலாஜி பத்தி பேசு, ஸ்டாலின் அவங்க ஆட்சியில் நடந்த ஊழலை பத்தி பேசு, இதெல்லாம் கரெக்ட். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஊழலை பேசுவதற்கு இப்போ உனக்கு அருகதை இல்லை. ஏனென்றால் உன் கட்சிக்காரர்கள் ஊழல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது, நீ ஊழல்வாதிகளை உன் கட்சியில் சேர்த்துக்கொண்டு நீ வந்து ஊழலை பேசுவதற்கு உனக்கு ஒரு யோகிதமும் கிடையாது. நான் ஒழுக்கமா இருந்தாதான் நான் வந்து அந்த ஊழலை பத்தி நான் பேசுவேன். ஸோ விஜய், இட்ஸ் ஓகே. உனக்கு வேணா பணபலம், பதவி பலம், இந்த ஒரு 1.5 கோடி தற்குறிகளும் பின்னால் ஓடுற பலம் எல்லாம் இருக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, பட் எனக்கு அந்த கடவுள்கிட்ட ஓரியாடும் பலம் இருக்கிறது. நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட சண்டை போடுவேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சகிக்க முடியல. இப்படியெல்லாம் நாடு போச்சுன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெட்டர் ஸ்டேட்ஸ், பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டில் இருக்கும் ஒரு நல்ல மாநிலம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட மாநிலத்தை நீ அசிங்கப்படுத்தி கொண்டு எவ்வளவு குழந்தைகள் நீங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் எவ்வளவு சின்ன குழந்தைகள் ரேப் ஆயிருக்கிறார்கள், எவ்வளவு சின்ன பெண்கள் ரேப் ஆயிருக்காங்க, வயசானவங்களை கொலை செய்திருக்கிறார்கள். உன் கட்சிக்காரனே வந்துட்டு ரேப் பண்ணியிருக்கா பாஸ்கோ கேஸ்ல. அதுக்கப்புறம் என்ன உனக்குலாம் மனசாட்சி இல்லையா விஜய்? ஐ ரியலி டோன்ட் நோ. நீ என்னமோ பெரிய வந்துட்டு இப்படி ஸ்டைலா இப்படி பேண்ட் போட்டு இப்படி வந்துச்சு இப்படி பண்றது அது கிடையாதுப்பா. அது கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல். ஃபர்ஸ்ட் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா நீங்கெல்லாம் சீரழிவீங்க. கண்டிப்பா ஐ வில் ப்ரே டு காட். நீங்க சீரழியறத நான் பார்த்தே தீரணும். திஸ் இஸ் ரொம்ப மோஸ்ட் அன்பிகமிங். அண்ட் இந்த தாவே கட்சிக்காரர்கள் செய்யும், இந்த மந்திரிகள் செய்யும் கூத்து. நீ வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து நீ பேச மாட்ட, ஓடுற ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு. ஆனால் அந்த சின்ன குழந்தை, ஒரு ஸ்கூல் குழந்தை போய் உன்னோட அந்த கீர்த்தனா சொல்ற ஒரு மந்திரி என்னமோ பெரிய அது பாரு. நீ கீர்த்தனா சுசி அந்த நிறைய பேர் உன் மேலே மீன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைகள் எப்படி நீ கேள்வி கேட்கணும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன்? What is where is your father working? What work is he doing? அந்த மாதிரி கேட்கணும். What did he do? What did he do and what do சொல்லிட்டு ஏதோ கேள்வி கேட்டாங்க 2 பேரும், இந்த டீச்சரும் அவரும். அதுக்கு தக்க பதிலடி ஒரு சின்ன பொண்ணு கொடுக்குது ஒரு மீன்ஸ் பண்ணி. அதெல்லாம் பாரு எவ்வளோ வந்து கேவலம் உன்னோட இங்கிலீஷ். நீயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவ, நீ வந்து எதுக்கு போய் இந்த தேவையில்லாத ட்ராமா பண்ற? உன்னோட தலைவனுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்றதுக்கு வக்கீல்ல நீ அந்த சின்ன குழந்தைய போய் ஒரு பயம் காட்டியா? அந்த குழந்தை எந்த ஒரு மனப்பான்மை மன இதுல இருக்கும்? வாட் வில் பி ஹர் மைண்ட் செட்? ஏதோ ரபிஷ் பேசிட்டு இருக்க. ஹேண்ட்ஸ் ஆஃப், சல்யூட். யாருக்கு சல்யூட் பண்ற? ராதவ் அர்ஜுனாவா? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? அவனே அந்த இதுல இருக்கிறான் எஃப்ஐஆர்ல.
அவன் எந்த இதுக்கு அவன் பேசுறான், இனிமே எனக்கு கணக்கு இருக்குது, தீர்த்துக்கு இருக்கு கரூர்ல இருந்து. ஏன் அன்னைக்கு போடல கரூருக்கு? சரி நீ ஓட, நீ சினிமாக்காரன், உன்னை பார்த்தா கூட்டம் வரும். ஏன் இந்த குஷியானதும் இந்த ஆதவர்ஜன மற்றது வகையெல்லாம் அங்கே போய் நிக்கல? அன்னைக்கு நிக்கிறதுக்கு வக்கில்ல. இப்போ வந்து பேசுறீங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், நீ ஒன்றும் ஆப்சல்யூட் மெஜாரிட்டியோட வரல, நீ அது மனசுல எப்பவும் வச்சுக்கோ. நீ வேலைக்கு வாங்கி இது உன்னோட ஆட்சியை நிலைநாட்டணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீ கதை பேசிக்கொண்டு இருக்காது, இது நல்லதுக்கு இல்லை. விஜய் ரொம்ப ஆடாத, அதுக்கு தக்க பதில் கிடைக்கும். கடவுள் என்று ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிறார், நம்மளுக்கு மேல ஒரு சக்தி நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. தேவையில்லை இந்த வெட்டு பேச்சு, பொய் பேச்சு, அதெல்லாம் அந்த டைம் கோ புட் இட் இன்டு சம்திங் பாசிட்டிவ். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தரம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது, காலேஜ் எஜுகேஷனோட தரம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது.